செல்போன் மற்றும் சமூக வலைதள பழக்கங்களிலிருந்து வெளியேறினால் மட்டுமே மாணவர்களால் போட்டித் தேர்வுகளில் சாதிக்க முடியும் என முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியின் 50வது ஆண்டு விழா நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் டிஜிபி சைலேந்திரபாபு கலந்து கொண்டார். பள்ளியில் சிறப்பாக பயிலும் மாணவர்களுக்கு புத்தகம் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டு தெரிவித்தார். பின்னர் பேட்டியளித்த அவர், போட்டித் தேர்வுகளில் சாதித்த மாணவர்கள் ஒவ்வொருவரும் சமூக வலைதள பயன்பாட்டை முற்றிலுமாக தூக்கி எறிந்துதான் தேர்வுகளில் சாதித்ததாகவும், சாதிக்க நினைக்கும் மாணவர்களும் இதை பின்பற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தினர். ஸ்டூடெண்ட்ஸ், கல்லூரி மாணவர்கள், பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்கள் நிறைய பேர்கிட்ட இந்த மொபைல் ஃபோனில் எப்போ பார்த்தாலும் சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, இல்லாட்டி எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒரு வீடியோ, நீங்கள் விரும்புகிற வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அதை பார்த்துட்டு 1 மணி நேரம் 2 மணி நேரம், ஒரு மாணவன் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம், மேக்ஸிமம் 1 மணி நேரம் தான் இந்த சோஷியல் மீடியாவில் மொபைல் இருக்கணும். மீதி நேரத்தை அப்படியே ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு படிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நீட் எக்ஸாமினேஷன், ஐஐடி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன், ஐஏஎஸ் எக்ஸாமினேஷன், இதில் டாப்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மொபைல் போனால் கையிலே எடுக்கிறது இல்லை. அப்படி இருந்து ஃபோக்கஸ் பண்ணால் தாங்க நமக்கு டாப் லெவல் இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஐஐடி, ஐஐஎம், ஐஏஎஸ் எக்ஸாம், நீட் எக்ஸாமினேஷன், இது போன்ற எக்ஸாமினேஷனில் நீங்கள் எழுத முடியும்.